Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக தமிழகம் வந்திருந்த பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக ஓபிஎஸ், டிடிவி ஆகியோர் நேரம் கேட்டிருந்த நிலையில் அவரை சந்திக்க மறுப்பதாக பிரதமர் வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை சந்திக்க பிரதமர் மறுத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வந்திருந்தார். அவர் தமிழக பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது டெல்லி புறப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் தமிழகத்தில் அவர் பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களையும் இன்று சந்திப்பார் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஓபிஎஸ் அவர்கள் கூட வெள்ளிக்கிழமை சென்னையிலிருந்து புறப்படும் போது பத்திரிகையாளர்களிடம் குறிப்பிட்டிருந்தார், நான் பிரதமர் மோடியை சந்தித்து விட்டு வந்து பேசுகிறேன். அதாவது அணிகள் இணைப்பு சம்பந்தமாக கேள்வி கேட்ட போது அந்த பதிலை அவர் சொல்லியிருந்தார். பிரதமர் மோடியை அவர் சந்திக்க இருப்பதாகவும் அவருடைய சந்திப்புக்கு பிறகு இது குறித்து விளக்கமாக பதில் சொல்கிறேன் என்ற ரீதியிலே அவர் பதில் சொல்லிவிட்டு சென்றிருந்தார். எனவே பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்த நிலையிலே அது நேரம் முதலில் கொடுக்கப்பட்டு பிறகு கடைசியில் நிராகரிக்கப்பட்டதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கின்றது. இதற்காகவே இருவரும் மதுரை, தேனியில் முகாமிட்டு காத்திருந்ததாகவும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் அவர்கள் சென்று சந்திப்பதற்கு ஏதுவாக அருகிலேயே தங்கியிருந்ததாகவும் அவர்கள் தரப்பில் ஆதரவாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அப்பாயின்மெண்ட் ரத்து செய்யப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார்கள். இதற்கான காரணம் குறித்து நாம் விசாரித்த போது தற்போது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பாஜக தலைமை முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதற்கான வேலைகள் பின்னணியில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அணிகள் இணைப்பு கூடவே கூடாது, அதற்கு சாத்தியமே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லி வரக்கூடிய நிலையில் அவர் எதிர்க்கக்கூடிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகிய இருவரையும் பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தால் அது அதிமுகவிற்கு தேவையில்லாத ஒரு நெருடலை கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதனை விரும்ப மாட்டார். எனவே முதலில் கூட்டணி அமைவதுதான் முக்கியம் என்ற காரணத்தினாலே இவர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். ஏற்கனவே இதற்கான உதாரணத்தையும் குறிப்பிடுகிறார்கள். அண்ணாமலை அவர்கள் பாஜகவினுடைய மாநில தலைவராக தொடர்ந்தால் இந்த கூட்டணி அமையாது, ஏனென்றால் எங்களை கடந்த காலங்களில் சரமாரியாக விமர்சித்திருக்கிறார், எங்களுடைய தலைவர்களை எல்லாம் அவர் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த கூட்டணிக்காக தலைமையே மாற்ற தயாராக இருக்கக்கூடிய டெல்லி பாஜக தலைமை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரை சந்திப்பதன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு நெருடலை, ஒரு சிக்கலை கொடுக்க வேண்டாம் என்ற காரணத்தினால் இவர்களை பார்ப்பதை தவிர்த்திருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஓபிஎஸ் அவர்களே சந்திக்க இருப்பதாக, அதாவது பிரதமர் மோடியை சந்திக்க இருப்பதாக குறிப்பிட்டிருந்த நிலையில் இந்த சந்திப்பு நிகழாமல் போனதற்கு இதுதான் காரணம் என்று 2 தரப்பிலும் ஆதரவாளர்கள் தெரிவிக்கிறார்கள். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.